வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் தமிழக அரசு கிராம வங்கியிலிருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல வந்ததுலேயே பேங்க் ஜாப்ல ஒரு அதிகமான வேகன்சிஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாபை சொல்லலாம். எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 13,275 காலி பணியிடங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மாத சம்பளம் உங்களுக்கு 36,000 இருக்கும். அதுல இருந்து சேலரி இன்கிரிமெண்ட் ஆகி 83,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். பிளஸ் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸும் இருக்கும். டிஏன்னு சொல்லுவாங்க, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்சஸ், இது எல்லாமே இந்த ஜாப்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே நிரந்தரமான அரசு வேலைக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டில தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பா தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரியான கேட்டகரியில ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளர்க் லெவல், உதவியாளர்னு சொல்லுவாங்க, ஆபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் மற்றும் ஆபீசர் ஸ்கேல் 1 அண்ட் ஸ்கேல் 2 கேட்டகரியில ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ பேங்க்ல கிளர்க் லெவல்ல இருந்து ஆபீசர் லெவல் வரைக்கும் இந்த ஜாப்ல ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுதோ பர்டிகுலரா அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த ஜாப்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும், அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் பிளஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டீங்கன்னா 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள். நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ A to Z கம்பெனி கொடுத்திருக்க நோட்டிபிகேஷன் மொத்தம் எவ்வளவு பேஜ் இருக்கு அப்படின்னா 70 பேஜுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். வேற என்ன டவுட் இருக்குனாலும் சரி நீங்க அவங்க அபிஷியல் வெப்சைட்டையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது நோட்டிபிகேஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனாலே ஸ்ட்ரெயிட்டா நம்ம வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல ஏஜ் லிமிட்னாலும் சரி, சேலரினாலும் சரி, இல்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன டவுட் இருந்தாலும் சரி இந்த ஜாப் ரிலேட்டடா நீங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் இருக்கும். நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் காட்டின நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆயிடும். அப்ளை லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்க வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் நோட்டிபிகேஷன் லிங்க் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நவம்பர் இல்லைன்னா டிசம்பர்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல. அண்ட் இந்த ஜாபுக்கு 21ஆம் தேதி செப்டம்பர் சாயங்காலம் 5 மணிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க. செலக்ஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸாமினேஷன் வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் பேஜ் பாத்தீங்கன்னாலே இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த இண்டெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும், உங்க டவுட்ஸ் எங்கேயோ அந்த பேஜ்ல போய் ஈஸியா நீங்க செக் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏஜ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏஜ்னா 5வது பேஜ் நம்பர்ல ஏஜ் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா 4வது பேஜ்ல இருக்கு. என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் ஆகுது அப்படிங்கறத 3வது பேஜ்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் இங்க 70 பேஜ்க்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா பேஜ் நம்பர் 25க்கு போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு அப்ளை ப்ரொசீஜரும் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏஜ் லிமிட்ல இருந்து பார்த்தலாம். சோ நீங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா மினிமம் 18 வயதுல இருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உங்க டேட் ஆஃப் பர்த் அதுக்குள்ள வருதான்னு தெரியலனா இங்கேயே அவங்க கொடுத்திருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்து அந்த டேட் ஆஃப் பர்த் உங்களோட வருதுன்னா நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆபீசர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 18 இருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆபீசர் ஸ்கேல் 2 கேட்டகரி மேனேஜருக்கு 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆபீசர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜருக்கு 21 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 5 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் கேட்டகரிக்கு ஏதோ ஒரு டிசிப்ளினை நீங்க டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்க எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு பேங்க் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் கேட்டகரிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃப்ரெஷரா தான் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் ட்ரை பண்ணோம்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கும் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள், நீங்க அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எனி பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் முன்னுரிமை யாருக்கு
கொடுக்குறாங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கோஆபரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இதுல நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. இல்ல நான் வந்து இது ரிலேட்டடா இல்ல பட் வேற ஒரு டிகிரி தான் நான் முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எனி டிசிப்ளின்ல முடிச்சவங்களும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ இருக்குன்னா நீங்க ஜெனரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் லெவல் கேட்டகரி அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜர் லெவல் கேட்டகரிக்குலாம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா சீனியர் மேனேஜர் ஆஃபீஸர் ஸ்கேல் 3 லெவல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். என்கிட்ட எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நான் ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு 2 ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் அப்படின்னா ரீசனிங்ல இருந்து 40 கொஸ்டின், நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின், மொத்தமா 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க். அண்ட் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல இருந்து 25 நிமிஷம், நியூமெரிக்கல் எபிலிட்டி 20 நிமிஷம் டியூரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இது போக தனித்தனியா ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத தனித்தனியா அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம் வந்து கம்ஃபர்டபுளா தமிழ்ல தான் எழுதுறதுக்கு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இது மூணுல எதுல வேணாலும் நீங்க வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நோட்டிஃபிகேஷனை தெளிவா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் தரணும் மறக்காம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், பை.